ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இது வந்து நேற்றுக்கு எடுத்த வீடியோ. மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் வந்து கிளாக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு 10:30 மணி ஆயிடுச்சு. இது வந்து டே இன் மை லைஃப் vlog தான். இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த vlogல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அப்பம் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து க்ரீன் பீஸ் குருமாவில் வந்து கேரட்டு, பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு வந்து சூப்பராக தேங்காய் பால் போட்டு குருமா பண்ணியிருந்தேன். செருப்பை விட எடுத்து டவல் இல்லை சரி. ஃப்ரெண்டில் துணி இல்லைங்க, வயரில் ஒட்டியிருக்கணும். மத்தியானம் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கம் ஸ்ரீ புவனேஸ்வரி கோயில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தண்டவாளம், ரயில்வே தண்டவாளம், அது கிட்ட தான் வந்து கோயில் இருக்குது. இது வந்து பாரஷாலா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்குது இந்த கோயில். இதுதான் வந்து கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிற்கிது பார்த்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. நாகர்கோயில் டு ட்ரிவாண்ட்ரம் போகிறவங்கெல்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து தான் போவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க கோயில் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்தது வந்து கோயிலோட பேக் சைட்லேருந்து தான் வந்தோம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. முன்னாடி வந்து வாய்க்கால் இருக்குது. ரைட் சைடில் வந்து ரயில்வே ஸ்டேஷன். சூப்பரான வைப் இந்த கோயிலில். நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்டது தான் கோயிலுக்கு வந்திருந்தோம். சாமி கும்பிட முடியல, ஏன்னா 12 மணிக்கெலாம் நட அடைச்சிருவாங்க. ஸோ நாங்கள் க்யூவில் நின்று சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து பக்கம் தான். வந்து கோயில் சாப்பாடுலாம் பெருசாக விரும்ப மாட்டான். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, நல்லா சாப்பிட்டான். அவனுக்கு நல்லா பிடிச்சிருந்து சாப்பிட்டுட்டு அவனால் வந்து நடக்கக்கூட முடியல. பாயசத்தோடு இன்றைக்கி சாப்பாடு. பாயசம்லாம் வந்து அவன் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டான். ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல, பாயசத்தோடு வந்து சூப்பராக சாப்பிட்டான். சாப்பிட்டு நடக்கக்கூட முடியல பையனுக்கு. கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு போய் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா சாப்பிட்ற அவசரத்தில் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ரிஷிக்கு ஊட்டணும், நான் சாப்பிட்ணும். ஸோ அதில் வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன் என்ன சாப்பாடு. நாளைக்கு கண்டிப்பாக போய், நாளைக்கு போகிறேன்னா இல்லைன்னு தெரியல, நாளைக்கு போகிறேன்னா கண்டிப்பாக வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் அங்கே ஃபுட்டு. கேரளா சைடு வந்து கோவில் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். ഏറ്റവും മേളിൽ പൊയ്ക്കോ. நான் வாய்ஸ் கொடுக்கும்போது சரி, நாங்கள் மேலே இப்போ போனப்போ சரி, எல்லாமே வந்து சவுண்டு வந்து கோயில் ஃபெஸ்டிவலோட சவுண்டு தான் கேட்டுட்ருக்கு. ரேடியோ செட்டு. ட்ரெஸ் எல்லாம் காய வச்சு இங்கேயே மடித்து வச்சுருவோம். ஸோ கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன். 30 வருஷம் பழமையான ரேடியோ ரெங்குப்பட்டி. அப்புறம் இந்த பீரோவும் ரொம்ப ரொம்ப பழசு. சிச்சி அது என்னைக்கு மக்களும். ஈவினிங் வந்து எனக்கு காஃபி, ரிஷிக்கு வந்து டீ போட்டிருந்தேன். அப்புறம் வந்து கடையிலேருந்து வாழைக்கப்போ வாங்கிட்டு வந்துருந்தாங்க. உள்ளி வடை, வாழைக்கப்போலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எப்போவாச்சும் ஒருக்க தான் இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்குறது.
ஞாயிற்றுக்கிழமை வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் சிக்கன் பீஸ் வந்து நான் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். இது ஃபுல்லாகவே வந்து சதை பீஸ் தான், எதுலையுமே வந்து எலும்பெல்லாம் இல்லை. சிக்கன் சுக்கா வந்து பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஒரு 4 சீரகம் வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன். சீரகம் வந்து பொடிச்சு தான் போடணும், நான் வந்து சீரகம் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுட்டு, அப்புறமா கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணணும். தயிர் வந்து கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், நீங்களே அளவு பார்த்துருப்பீங்க, ஒரு 3 ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து தேவைக்கு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் எல்லாம் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். லைட்டாக உப்பு போட்டு தான் நான் பொரிச்சிருந்தேன். ஸோ உப்பு தேவைக்கு போட்டால் போதும். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அன்றைக்கி பிரியாணி வச்சுட்டு பேலன்ஸ் சிக்கன் தான் இது. நான் கொஞ்சமாக தான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சுக்கா வந்து எனக்கு வந்து பண்ண தெரியாது, நான் ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணுறேன். ஆனால் எங்கள் அம்மா பண்ணி நான் பார்த்துருக்கேன். அம்மாவும் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் அந்த சிக்கன் சுக்காலாம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைமு நான் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா அம்மா கையால் சாப்பிட்டது தான் சிக்கன் சுக்காலாம். 65 பண்ணலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி சுக்கா பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு சுக்கா சாப்பிட்டேன்னா எடுத்தேன். லாஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லெமன் வந்து இதில் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது வந்து ஒரு 1 ஹவர் இருந்தாலும் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 15-20 நிமிஷம் தான் வச்சுருந்தேன், ஏன்னா வந்து எனக்கு டக்குன்னு பண்ணணும். அதனால் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் வச்சுருப்பேன். லெமனோட அந்த வித்தெல்லாம் வந்து எடுத்துடலாம். நான் அந்த ஜூஸ் மட்டும் போதும். லெமன் புளிகிற ஒரு மிஷின் இருந்துச்சு, அதை காணோம், இப்போது எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ அதனால தான் கையாலே வந்து புளிஞ்சு ஊற்றிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி அதை வந்து பொரித்து வச்சுருந்தேன், அதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயம் பொரித்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதிலே வந்து நம்ம அடுத்தது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பேன் வச்சுட்டேன். பேன் வச்சதும் வந்து சிக்கன் நல்லா வந்து அதில் போட்டுடலாம். வெங்காயம் பொரிச்ச ஆயிலில் தான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ணல. ஃபுல்லாக வந்து மூடி போட்டு தான் நான் வந்து ஃபுல்லாக வேக வச்சேன். தண்ணி வந்து ஊற்றவே இல்லை, ஃபுல்லாகவே மூடி போட்டு தான் வந்து வேக வச்சேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. நைட்டு ஸ்பெஷல் வந்து தோசை, சிக்கன் சுக்கா, அப்புறம் வந்து வெங்காயம், இவ்வளோ தான் வந்து ஸ்பெஷல். ரிஷிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.